மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வாரம் நிறைய பலன்கள். ஸோ இந்த மாதத்துக்கான ராசி பலன் கேட்கறதுக்காக வந்திருக்கும். ஸோ 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுது, இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு, என்ன மாதிரியான ராசிக்கு எப்படி அதிர்ஷ்ட மழைகள் இருக்குது, அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் வேலை, கல்யாணம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஐயா சொல்கிறது காத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ என்னை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். மெட்ரோபிக் நேயர்களும் கொரோனா கொரியர்களுக்கும் இன்றைக்கி அகஸ்தியர் என்ன சொல்கிறார் பார்ப்போம். சார் இப்போ நிறைய பலன்கள் நீங்கள் சொல்லி அது ஒன்றா நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட நிறைய இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பெருசாக பண்ணாதீங்க, நிறைய ஏறும், நிறைய விலைவாசிகள்லாம் ஏறணும். ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து நிறைய விஷயங்கள் அமலுக்கு வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் ரொம்ப சொல்லி அத்தியாவசிய பொருட்கள் ஏறும், பெட்ரோல், ஆமாம், இப்போ ஃப்ளைட்டோட டீசல்ஸ்லாம் எல்லாமே ஏறி இருக்குது. மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் வரப்போகுது. ஸோ அந்த சேஞ்சஸ் ரொம்ப கடுமையான வழி இருக்கும். போர் நிறுத்தலைன்னா 6ஆம் மாதத்துக்குள்ளே இன்னும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே நமக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது மக்கள். சூப்பர் சார். இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சார். சார் ஏப்ரல் மாதத்துக்காக 12 ராசிகள் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? அது அந்த தமிழ் புத்தாண்டு வருது, அதுக்கு சேர்த்த மாதிரியே பண்ணிவிடும். கண்டிப்பாக சார். மேஷராசி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது சூரியன், சனி, அதே கூட செவ்வாயும் போய் உட்கார்றாரு. இது ரொம்ப பிரச்சனையை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் இந்த 12ஆம் தேதி ஆட்டோமேட்டிக்காக சுக்கிரன் வெளியே போயிடுறார். குறைந்தனால விரயங்கள் ஏற்படும், எக்கச்சக்கமான செலவுகள் எதிர்பார்க்காத செலவுகள் வரும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும். ரெண்டாவது வேலையில் டீக்ரேட் ஆகிடும். வெளிநாட்டில் வேலை இருந்தால் இந்த ஊருக்கு வந்துன்னு நினைப்பீங்க, அந்த சுச்சுவேஷன் ஏற்பட்டுரும். உங்கள் மேலே இருக்க மேனேஜர் உங்களை அக்செப்ட் பண்ண மாட்டார், எந்த ஒரு வழியும் கொடுக்க மாட்டாங்க, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது வராது, டீக்ரேட் ஆகி உட்காரக்கூடிய நிலைமைகள் ஏற்பட போகுது. ரெண்டாவது பண வரைங்கள். மூணாவது வாகனம். இந்த வாகனம் ஓட்டுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் பொருள் தொலையும், எதிர்பார்க்காத பொருள் எங்கேயோ வச்சுட்டோம், அந்த பொருள் காணும், ஒரு பெரிய பொருளோ இல்லைனா வங்கியிலையோ எங்கேயோ செலவு பண்ணதோ ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு ஃபேமிலிக்குள்ளே குழப்பங்கள் ஏற்படுகிற நிலமை, எதிர்பார்க்காத குழப்பங்கள் ஏற்படுற நிலமை வரும். கணவன் மனைவிகள் ஒற்றுமை இருக்காது, இடத்துல போட்ட படங்கள் வராது, இன்வெஸ்ட் பண்ணது பாதியாகிடும். ஸோ இன்வெஸ்ட் பண்ண செயல்கள் மற்றவங்களுக்கு நல்லா இருக்குது, நமக்கு நல்லா. அதுவும் பர்டிகுலராக அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரமே ரொம்ப குழப்பத்தில் ஏற்படக்கூடியதுக்கு தூரத்து செலவுகள், பெட்ரோலுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். இவங்களுக்கு காப் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரும், தலைநோவு, தூக்கமின்மை, இரவில் ரொம்ப அவங்க ஒரு மைண்ட் வேவரிங், டிப்ரெஷன்ஸ் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. பர்டிகுலராக செவ்வாயோட சனி உட்காரது ஃபயர் இன்சிடென்ட். இந்த ஃபயர் இன்சிடென்ட்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுறத ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க ஹேண்டில் பண்ணுறது நல்லது. பர்டிகுலராக அந்த 13 நாள் ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது, நல்லது. முருகரை வணங்க, குலதெய்வத்தை வழிபாடு பண்ணோம், குலதெய்வ வழிபாடுக்கு போகிறது நல்லது. அது இல்லாமல் பிரதோஷத்துக்கு தேன் கொடுங்க, எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சுப்பீங்க. ஸோ வெளிநாட்டில் வேலை இருக்கவங்க திரும்பி வரணும், இல்லை அங்கேருந்து இங்கே தப்பிச்சு வந்துடணும்னு நினச்சா வந்துடுங்க, பயப்படுவானா, பின்னாடி ஃப்யூச்சர் நல்லா தான் இருக்கும். புரியுதானுங்க? அதே மாதிரியா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு லேண்டு விற்காது, பணம் கொடுத்தா திரும்பி வராது, பணத்தை கொடுக்காதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக பண்ணாதீங்க, கேர்ஃபுல்லாக வீட்டில் பணத்தை வச்சுக்கோங்க. பெரிய ஆளாக இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக போகிறது நல்லது. அரசியல்வாதி எதிர்நோக்கங்கள் இருக்கும், எதிரிகள் பலமாவாங்க, கடைசி நேரத்தில் உங்களுக்கு வலு வரும். இருந்தாலும் எதிரியோட இதுதான் உங்களுக்கு பலம் இருக்குமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி வலு கிடைக்காது. சூப்பர் சார்.